இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பார்வைகள் பலவிதம். பார்வைகள் பலவிதம். உங்களுக்கு இது எங்கேயோ கேட்ட ஒரு செய்தி மாதிரி, ஒரு குரல் மாதிரி, ஒரு வரி மாதிரி தெரியும். மனிதனில் எத்தனை குணங்கள், எத்தனை நிறங்கள், எத்தனை பார்வைகள். இதை நமக்கு தேசத்தினுடைய இரு கண்ணாக பாவிக்கப்பட்ட இதிகாசத்தில் மகாபாரதம் அற்புதமாக எடுத்துச் சொல்கிறது. இந்த மண்ணுலகில் அற்புதமான ஒரு வரி உண்டு. கற்பை போல நாம் பேணி பாதுகாக்க வேண்டியது நட்பு. அந்த நட்பின் உயர்வுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான அத்தியாயம் கர்ணன் துரியோதனனுடைய நட்பு. பார்வைகள் பலவிதம். இந்த தலைப்பு என்ன? பார்வைகள் பலவிதம். துரியோதனனுடைய நண்பன் கர்ணன். துரியோதனுடைய மனைவி பேர் பானுமதி. பானுமதியும் உடன் பிறந்த சகோதரனைப் போல எண்ணி இருக்கக்கூடிய கர்ணனும் அவ்வளவு அன்பு வயப்பட்டவர்கள். ஒரு நாள் இருவரும் எதிரெதிரே அமர்ந்து கொண்டு அந்த புறத்தில் பானுமதியும் இந்த புறத்தில் கர்ணனும் அமர்ந்து கொண்டு சொக்கட்டான் என்கின்ற தாயம் உருட்டி விளையாடுகின்றார்கள். விளையாட்டில் வெற்றி தோல்வி என்பது வாடிக்கைத்தான். கர்ணன் வெற்றி பெற்று கொண்டே இருக்கின்றான். ஆனாலும் அந்த தோகை நல்லால் பக்கம் தோல்வி வந்து போகிறது. அந்த புறத்தில் பானுமதி, இந்த புறத்தில் கர்ணன். எதிரிலே வாசல் புறம். விளையாடு உச்சத்தை தொட்டபோது துரியோதனன் வந்து நிற்கின்றான். வந்ததை கர்ணன் அறியவில்லை. காரணம், கர்ணனின் முதுகுப் பகுதியின் பின்னால் துரியோதனன். ஆனால் துரியோதனனுடைய முகமும் பானுமதி முகமும் நேருக்கு நேர் பார்த்ததால் கணவன் துரியோதனன் வந்துவிட்டானே என்று மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்க, ஒருவேளை அந்த தோகை நல்லால் பக்கம் தோல்வி தொடர்ந்து வருகிறதோ என்று நினைத்த கர்ணன் அமரு என்று கை நீட்ட, கர்ணன் கை நீட்டிய பகுதி பானுமதியினுடைய இடைப்பகுதி. இது எதேர்ச்சியாக நடக்க, இடையில் கட்டப்பட்டிருந்த மணிகளால் கோட்கப்பட்ட ஒட்டியானம் சிதறிவிட்டது. காரணம், இயல்பிலேயே பலசாலி கர்ணன். இடுப்பில் அணியப்பட்ட ஆபரணங்கள், முத்துக்கள் அப்படியே சிதறுண்டு கிடைக்கிறது. ஒரு அடி முன்னே வந்து விட்டான் துரியோதனன். துரியோதனன் விழிகளும் கர்ணனின் விழிகளும் ஒருவர் பார்க்கிறது. இப்போது கர்ணன் மனம் துடிக்கிறது. என்னதான் இருந்தாலும் மாற்றான் மனைவியினுடைய இடுப்பு பகுதியில் நம் கரம் பற்று அந்த முத்துக்கள் உதிர்ந்து விட்டதே. இனி துரியோதனன் தன்னை பற்றி தன் அரியாசனத்தில் சரியாசனம் தந்தான். தன்னிச்சில் தான் உண்ணாத அந்த உத்தம நண்பன் என்ன நினைப்பான், அவன் பார்வை எப்படி இருக்கும் என்று நினைத்தான். ஆனால் துரியோதனன் உதிர்ந்த முத்துக்களில் ஒன்றை எடுத்து கர்ணா, இந்த உதிர்ந்த முத்தை எடுக்கவா அல்லது கோக்கவா என்று கேட்டான். என்றால், மனதில் உன்னை பற்றி எனக்கு எந்த சலனமும் சஞ்சனமும் இல்லை என்று சொன்ன துரியோதனனின் பார்வை வியக்கத்தக்கது என்று எழுதுகின்றார்கள். அப்படியே இன்னொரு காப்பியத்துக்குள்ள வரேன். பாரதம் மாதிரியே இந்த மண்ணின் மனம் பேசப்பட்டது ராமாயணம். ராமாயணத்தில் உங்களுக்கு தெரியும், 10 தலை ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன். எல்லாம் இருந்தும் மாற்றான் மனைவியை மனச்சிறையில் வைத்தான். ஒற்றை அம்பில் ராவணன் அவனை வீழ்த்துவதற்கு தயாரானான். ஆனால் ராவணனின் பக்கத்தில் இருந்த ஒவ்வொருவராக வந்து அவனுக்காக அவனுடன் இணைந்து இறந்து போனார்கள். அப்படி ஒருமுறை கும்பகர்ணன் போருக்கு புறப்பட்டு வருகின்ற போது எதிரிலே நின்ற வீடனன் ராமன் அணியில் இருந்தவன் கும்பனை அன்போடு அழைத்தான். கும்பா, எனக்கு ராமன் தருகின்றேன் என்று சொல்லக்கூடிய நாட்டையும் நாற்காலியையும் உனக்கு தருகின்றேன். அறம் பேசும் என் பக்கம் வா என்றான். கும்பன் சொன்ன பார்வை, அண்ணா, நான் உன் அருகே வந்து விடலாம். ராமன் நீதிமான் தான், என் அண்ணன் அறம் தவறியவன்தான். மாற்றான் மனைவியை மனதியாலே நினைத்த மாத்திரத்திலேயே அவன் மாண்டு போவான். என் அண்ணனிடம் சொன்னேன், அண்ணா, நான் இன்றைக்கு போருக்கு சென்று வென்று வருவேன் என்று நினைக்காதே. விடி என் பிடர் பிடித்து தள்ளியது. ஆனாலும் உண்டவனுக்காக உயிர் கொடுக்க வந்தேன். வீடனா, உன்னிடத்தில் ஒரு வேண்டுதல்.
நானும் உன் பக்கம் சேர்ந்துவிட்டு அண்ணன் போர்க்களத்தில் இறந்து கிடந்தால் அவனுக்கு ஈமக்காரியம் செல்லக்கூட ஆளில்லை என்று தேவர்களும் முனிவர்களும் நம்மை வசை சொல்வார்கள். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றலை பெற்ற ராவணனுக்கு உற்றார் உறவினர் ஒருவரில்லும் அனாதை பிணம் என்று யாரும் பேசிவிடக்கூடாது. நீ அங்கேயே இரு, நான் உண்டவனுக்காக உயிர் துறக்கிறேன், நான் இங்கேயே இருக்கிறேன் என்று பார்வைகள் பலவிதத்தை பதிவு செய்தது ராமாயணம். சரி, ராமாயணமும் பாரதமும் மட்டும்தானா என்றால், தமிழில் எழுதப்பட்ட காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை ஒரே வரியில் சொல்கின்றேன். அந்த காப்பியத்தில் பாண்டிய நெடுஞ்செழியன் நிற்கின்றான். கார்ச்சிலம்போடு புதிய வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி கோவலன் வருகின்றான். கார்ச்சிலம்பை கொண்டு வா என்பதற்கு பதிலாக கொண்டு வா என்பதற்கு பதிலாக கொன்று வா என்று காவலிடத்தில் சொன்னதனால் கோவலன் தடை துண்டிக்கப்பட்டது. இதை உணர்ந்த கற்பின் கனலியாக இருந்த கண்ணகி பெருந்தெய்வம் பாண்டிய நெடுஞ்செழியனை தீர்ப்பை உணர்த்தி அவளை தலைவுருளச் செய்து வெண்கொற்ற குடையை கவிழ்த்து மதுரையை தீக்கிரையாயிட்டாள். ஆனாலும் கூட அவள் சொன்னது, ஏ தீயே, இங்குள்ள தீயவர்களை மட்டும் சுடு, நல்லவர்களை சுட்டரிக்காதே. இங்கே உள்ள கோக்களை சுட்டரிக்காதே, அறம் பேசும் அந்தணர்களை சுட்டரிக்காதே. நீதி தவறிய இந்த மன்னனுக்கு அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? என் பார்வையில் பலவிதம் உண்டு என்று இப்படி பதிவு செய்த காப்பியங்களை பக்தி நெறியோடு படிக்கின்ற போது நம் பார்வையும் கெட்டவர்களை விடுத்து நல்லவர் பக்கம் சென்றால் நாளெல்லாம் ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.